இப்போது ஒரு முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மாத அரசியல் மௌனத்தை கலைத்திருக்கிறார் விஜய். தற்போது விறுவிறுன அரசியல் ஈடுபட போகிறார் அல்லது சுறுசுறுவென நடிப்புக்கு போக போகிறார் என்ற கேள்வி ஒரு பக்கத்திலே தகவலாக பரவுகிறது. ஆனால் தற்போது அதிகாரப்பூர்வமாக நமக்கு கிடைத்த தகவல், விஜய் திட்டமிட்டிருக்கும் ஒரு ரகசிய நகர்வை திட்டமிட்டிருக்கார். அந்த ரகசிய நகர்வை என்ன என்பது தெரியவில்லை. ஆனால் விஜய் இந்த ஒரு மாத காலமாக மௌனமாக இருந்து சில கரூர் தொடர்பான அறிக்கைகளை மட்டும் வெளியிட்டிருந்தார் என்ற ஒரு காணொலி அறிக்கை, அதே போன்று ஒரு செய்தி அறிக்கை வெளியிட்டிருந்தார். ஆனால் தற்போது முதன்முறையாக காட்டமான அரசியல் அறிக்கை இன்று வெளியாக இருக்கிறது. திமுக அரசுக்கு எதிரான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதிலும் தொடர் மழையால் நெல்மணிகள் வீணாகி முளைத்ததை போல் மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிரான தொடர் எதிர்ப்பு முளைத்து வளர்ந்து செழித்து ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி என்ற வகையிலே குறிப்பிட்டு ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அறிக்கையை வெளியிட்டது மட்டுமில்லாமல் அடுத்ததாக அதிரடியாக மற்றொரு முடிவு, அதாவது ஒரு புதிய நிர்வாக குழு, தமிழக வெற்றி கழகத்தின் அன்றாட பணிகளையும் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்க புதியதாக நிர்வாக குழு ஒன்றை நியமித்துள்ளார். அதிலே 28 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். வழக்கம் போல் பொதுச் செயலாளர் ஆனந்த், அதே போன்று ஆதவ் அர்ஜுனா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர், அருண்ராஜ் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர், சிடிஆர் நிர்மல்குமார் இணை பொதுச் செயலாளர் என பல பொதுச் செயலாளர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் மட்டுமல்ல, பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் சேர்த்து 28 பேரை நியமித்து ஒரு நிர்வாக குழு என்று நியமித்திருக்கிறார். இந்த நிர்வாக குழுக்கு தனது வழிகாட்டலின்படி இயங்கும் இந்த புதிய நிர்வாக குழுவிற்கு கழகத்தது தாவேகாவின் பொறுப்பாளர்கள் தோழர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன் என மறைமுக உத்தரவையும் போட்டிருக்கிறார் விஜய். விஜயின் இந்த அதிரடி நடவடிக்கை, ஒரு மாத காலம் மௌனமாக இருந்த விஜய் நேற்றுதான் அவர்களை சந்தித்து அந்த வலியால் தன்னால் வெளியே வர முடியலை, தவித்துக் கொண்டே என்று கூறி கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்தா என்று பல பேட்டிகள் எல்லாம் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன. அந்த அவரை சந்தித்தவர்கள் எல்லாம் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது விஜய் அதிரடியாக மீண்டும் விறு என அரசியல் களத்தில் இறங்கியிருக்கிறார். அந்த ஒரு மாத கால மௌனம் முடிந்து தற்பொழுது காட்டமாக ஆளும் கட்சியை எதிர்த்து ஒரு அறிக்கை, அதுக்கு அடுத்ததாக நிர்வாக குழு என ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். ஆனால் நிர்வாக குழு அறிக்கையை கொடுத்ததன் மூலமாக விஜய் இந்த அரசியல் பணிகளிலே தொடர்ந்து தினமும் ஈடுபடுவாரா அல்லது நிர்வாக குழு செயல்படுமான தெரியவில்லை. நிர்வாக குழு நாளையே கூடுகிறதாம். நாளையே இந்த புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாக குழு நாளையே கூடி பல முக்கிய முடிவுகளை எடுக்க போகிறார்கள். அதாவது செய்தியாளர் சந்திப்பை நடத்துவதற்கு இவர்கள் எல்லாம் செய்தியாளரை சந்திக்க போவதாக ஒரு அறிவிப்பு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெறாமல் இருப்பதால் அந்நியப்பட்டு இருக்கிறோம் என்ற வகையிலே தகவல் 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 என்று பரவுவதை விரும்பாமல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக செய்திகளை கொடுக்க வேண்டும், தகவல்களை கொடுக்க வேண்டும் என்ற வகையிலே தற்போது அதற்கான முடிவை எடுத்திருப்பதாகவும் நமக்கு தெரிகிறது. ஆனால் விஜயை பொறுத்தமட்டிலே விஜய் ஏனென்றால் இந்த கேள்வி எழுவதற்கு காரணமே விஜய் பற்றி ஒரு தகவல் பரவியது இன்று காலை. அதாவது விஜய் மக்கள் இயக்கத்தை, அதாவது மக்கள் இயக்கமாக கட்சியை தொடர்ந்து நடத்தலாமா அல்லது மக்கள் இயக்கலாம் நடத்தலாமா என்ற கேள்வியை பேசியதாக காலையில் இருந்து சமூக வலைதளங்களில் ஒரு செய்தியானது பரவிக்கொண்டே இருந்தது. ஆனால் தற்போது பொய் தகவல் என்ற தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஆனால் அது உண்மையா பொய்யா என்பதெல்லாம் விஜய்க்கு மட்டுமே வெளிச்சம், அவர் மட்டும்தான் விளக்க முடியும். ஆனால் அவருடைய ரகசிய நகர்வு என்றால் தற்போதைக்கு அவர் அமைதியாக ஜனநாயகன் பட வெளியீடு தொடர்பான வேலைகளில் ஈடுபட இருப்பதாகவும் அதன் பின் டிசம்பர் இறுதியிலே முழு மூச்சாக மீண்டும் அரசியல் பயணத்தை தொடங்கப் போகிறார். தேர்தல் பரப்புரைகள், அதே போன்று கூட்டணி அறிவிப்புகள் போன்றவற்றை எல்லாம் அறிவிப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. அதுவரை இவருடைய ஒப்புதலின் பேரிலே அந்த அமைக்கப்பட்டுள்ள நிர்வாக குழு கட்சியின் அன்றாட பணிகளை எல்லாம் கவனித்துக் கொள்ள இருப்பதாகவும் செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து அனைத்து இடங்களிலும் தேர்தல் பணிக்கு தயாராவது போன்ற வகையெல்லாம் செயல்படுவதற்காக இந்த நிர்வாக குழுவுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அவ்வப்போது அவர்கள் விஜயிடம் இந்த தகவலை தெரிவித்து, என்றால் விஜய் அனைவரும் சந்திக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது என்று பொதுவான குற்றச்சாட்டு இருப்பதால் இந்த முக்கியஸ்தர்கள் எல்லாம் அவரை சந்தித்து அந்த தகவலை பெற்றுக் கொள்வார்கள் என தெரிகிறது. எனவே அந்த வகையில் தன்னுடைய செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து இயக்குவதற்காக தாவேகாவிற்காக இந்த புதிய 28 பேர் கொண்ட நிர்வாக குழுவை அமைத்திருக்கிறார் விஜய். இது ஒரு பக்கம் என்றாலும் விஜய் அடுத்த ஒரு மாத காலத்திற்கு இந்த ஜனநாயகன் பட வெளியீடு தொடர்பான முயற்சி ஈடுபட போகிறார் என்றெல்லாம் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று மலேசியாவிலே ஆடியோ வெளியீடும் இருக்கிறது. அந்த படத்தினுடைய ஆடியோ, அதற்கு செல்வதற்கும் விஜய் தயாராகி கொண்டிருக்கிறார். அதற்கேற்ப திட்டங்களை போட்டிருக்கிறார்.
எனவே தீவிர அரசியலுக்குள் விஜய் மீண்டும் டிசம்பர் மத்தியிலே களம் இறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரை அவருடைய ஆலோசனை பேரில், நேரடி பார்வையின் பேரிலே இந்த நிர்வாக குழு நடத்தி செல்லும் கட்சி பணிகளை, அன்றாட பணிகளை நடத்தி செல்லும் என்று தெரிகிறது. ஆனால் முக்கிய முடிவுகளை விஜய் தான் எடுப்பார் என்றும் அங்கிருந்து வரும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த விஜயின் ரகசிய நகர்வு, அவர் என்ன செய்ய போகிறார் என்றால், விஜய் செய்வதை விஜய் மட்டுமே முடிவு செய்வார் என விஜய் தெரிந்த ரசிகர்கள் அனைவருக்குமே தெரியும். அவரது தீவிர ரசிகர்கள், தற்போது ரசிகர்கள் என்று கூறுவதை விட தொண்டர்கள், வெறியர்கள் என்றே கூறலாம். விஜய் என்ன செய்தாலும் அதற்காக அவர் பின்னால் நிற்கக்கூடிய தொண்டர்களாக, வெறியர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய பார்வையிலே விஜயின் அடுத்த நகர்வு என்ன, அடுத்து எப்போது வெளியே வந்து மக்களை சந்திக்க போகிறா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஆனால் அந்த கேள்விக்கான பதில் விஜய்க்கு மட்டுமே தெரியும் என்பதுதான் உண்மை நிதர்சனம் என்று கூறலாம். எனவே தமிழக வெற்றி கழகம் மீண்டும் விறுவிறு என அரசியல் களத்தில் இறங்கி இருக்கிறது. இந்த நிர்வாக குழு நாளை கூட போகிறது. கூடி என்ன முடிவெடுக்க போகிறார்கள், அடுத்த கட்டமாக தமிழக வெற்றி கழகத்தின் நகர்வு என்ன என்பதற்கு நாளை நமக்கு முடிவு தெரியும் என்று எதிர்பார்க்கலாம் நேயர்களே.